கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனல் நேயர்களே, இன்று நாம் டிஸ்கஸ் பண்ண டாபிக் வலிப்பு நோய் வரும் குழந்தைகளுக்கு என்னென்ன விஷயங்களை தவிர்க்க வேண்டும், என்னென்ன விஷயங்கள் இந்த வலிப்பு நோயை திரும்ப வர்றதுக்கு ஊக்குவிக்கலாம்ங்கிறத பார்க்க போகிறோம். நான் டாக்டர் முகமது கிசார், கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனலுக்காக. பொதுவாக குழந்தைகளுக்கு வலிப்பு நோய் இருக்கிறத உறுதிப்படுத்தப்பட்டு அவங்க தொடர்ந்து மருந்து மாத்திரை எடுத்துக்கொண்டு வந்தால் உங்கள் குழந்தை மருத்துவர்கள் அல்லது நியூராலஜிஸ்ட்டை ப்ரிஸ்கிரைப் பண்ண மருந்துகளை அவங்க சொன்ன டோஸில் கரெக்டான இன்டர்வலில் தவறாமல் ஸ்கிப் பண்ணாமல் கொடுத்துட்டு வரணும். எந்த காரணத்துக்கு ஒன்றும் மாத்திரை மருந்துகளை ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஃபிட்ஸ் திரும்ப திரும்ப வரதுக்கு காரணம் சரியான முறையில் கொடுக்கப்படாத மாத்திரைகளோ அல்லது ஸ்கிப் பண்ணி கொடுக்கப்பட்ட மாத்திரை தான் காரணம். இரண்டாவதாக, அந்த குழந்தைகள் தூக்கமின்மை என்பது இருக்கவே கூடாது. அவங்க கரெக்டாக நல்லா தூங்கணும். தூக்கம் இல்லாமல் அதிகமாக முடிச்சுட்டு இருந்தாலோ தூக்கம் இல்லாமல் போனாலும் அவங்களுக்கு அந்த ஃபிட்ஸை ஊக்குவிக்கக்கூடிய தன்மை வரலாம். அதே மாதிரி உணவு விஷயத்தில் ஃபிட்ஸ் வர்ற குழந்தைகளுக்கு ஸ்வீட், அதாவது நேரடி ஸ்வீட்டு, அது இனிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜூஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இதை எல்லா வகையிலும் தவிர்க்கணும். இது போக கார்போஹைட்ரேட்டை குறைக்கிறது நல்லது. நார்ச்சத்துக்களுக்கு உள்ள உணவுகளையும் ஃபேட் அண்ட் புரோட்டீன் உள்ள உணவுகளையும் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். நாலாவதாக, குடிக்கிறதுல பால் நல்லா கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. அதே மாதிரி குழந்தைகளுக்கு டீ, காஃபி, அதாவது டீயில் தெபைன் என்பதும் காஃபியில் கெஃபைன் என்ற ஒரு மாலிகுல் இருக்கும். இது நரம்பு மண்டலத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஸ்டிமுலேட் பண்ணுற சீனஸ் ஸ்டிமுலண்ட். ஸோ இது மாதிரி குழந்தைகளுக்கு அடிக்கடி டீ, காஃபி குடித்தா அவங்க சீனஸ் ஸ்டிமுலேட் பண்ணி ஃபிட்ஸை திரும்ப வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஐந்தாவதாக, ரொம்ப முக்கியமாக, ஸ்க்ரீன் டைம், அதாவது மொபைல், டிவி பார்க்குறது, இதை மிக மிக குறைச்சி அவாய்ட் பண்ணது நல்லது. அப்படி அவாய்ட் பண்ண முடியலன்னா அந்த குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 1.5 மணி நேரம் டிவியோ மொபைலோ சேர்த்து பார்க்கலாம். அது ஒரு ஸ்ட்ரெச்சில் 15 மினிட்ஸுக்கு மேலே தொடர்ந்து பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்கும்போது டிவிலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தள்ளி உட்கார்ந்துருக்கணும். ரொம்ப அதிக ஃப்ளாஷ் கூடிய சேனல்ஸ்களையோ மொபைலில் உள்ள அதிக லைட்டு மிமிக் பண்ணுறது இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஆறாவதா, அந்த குழந்தைகள் ஸ்விம்மிங், அதாவது ஸ்விம்மிங் பூல்லையோ ஆற்றுலையோ குளத்துலையோ கடல்லையோ கண்வாயிலையோ குளிக்கிறது அறவே தவிர்த்திடணும். ஏன்னா குளிக்கும் போது அவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்துச்சுன்னா அவங்க ட்ரோன் ஆகி அவங்க உயிருக்கு ஆபத்தாகிடலாம். ஏழாவதாக, அந்த குழந்தைகள் வளர்ந்த பின்னாடி டிரைவிங், அதாவது 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள், 3 சக்கர வாகனங்கள் டிரைவ் பண்ணுறதை அறவே தவிர்த்துக்கிடணும். காரணம், இந்த டிரைவ் பண்ணும்போது அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ரொம்ப இதாக இருக்கனால ஃபிட்ஸை ஊக்குவிக்கலாம். அப்படி ஒரு சமயம் டிரைவ் பண்ணும்போது ஃபிட்ஸ் வரும்போது அது போக்குவரத்து மேத சாலை வரும்போது அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்தாக ஆகிடலாம். 4 சக்கர வாகனங்கள் ஓட்டுறவங்களுக்கு அவங்களும் உயிருக்கும் மற்ற கோ பேசஞ்சர்களுக்கும் ஆபத்தாக அமையலாம். அதனால் அவங்க டாக்டர் ஃபிட்னஸ் என்று சொல்ல வரையும் அவங்க எந்த காரணத்துக்கு ஒன்றும் டிரைவிங் பண்ணவே கூடாது. அஞ்சாவதாக, அவங்களுக்கு வேறு ஏதாவது நோய்கள் இருக்குது, அவங்களுக்கு ஆஸ்மா இருக்குது, டிசென்ட்ரி வருது, ஒரு ஃபீவர் வருதுன்னா அதை எஃபெக்டிவாக ட்ரீட் பண்ணிவிட்டு அந்த டைம்லேயும் ஃபிட்ஸ் மாத்திரைகளை தவறாமல் அவங்க டாக்டர் அட்வைஸ் படி கண்டிப்பாக போடணும். மற்ற நோய்களையும் எஃபெக்டிவாக கண்ட்ரோல் பண்ணணும். ஆறாவதாக, அவங்கள எமோஷனலாக டிஸ்டர்ப் ஆகாமல் பார்த்துடணும். முக்கியமாக தாய்மார்கள் எப்போ எமோஷனலாக அவங்க டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னா ஸ்கூல் டைம்லேயும் ஸ்கூல் எக்ஸாம் டைமில் தான் அவங்களை எக்ஸாமில் நல்ல மார்க் இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப படிப்பை பூத்தும் போதும், ரொம்ப டயர்ட் ஆகிற அளவுக்கு படிக்க வைக்கும் போதும், அவங்க கெப்பாசிட்டிக்கு மேலே அவங்க எதிர்பார்த்து படிக்க வைக்கும் போது அவங்களுக்கு ஒரு எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் ஆகி அவங்க கொடுக்கப்பட்ட ஃபிட்ஸு மருந்து மாத்திரைகள் கேட்காம அவங்களுக்கு ஃபிட்ஸு ஊக்குவிக்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். அவங்கள ரிலாக்ஸாக படிக்க விடுங்க. அவங்க கெப்பாசிட்டி தெரிஞ்சு அவங்கள படிக்க அனுமதியுங்கள். அடுத்ததாக முக்கியமாக, பொதுவாக எல்லா பெற்றோர்களும் டெண்டன்சி என்னென்னா ஃபிட்ஸ் வர குழந்தைகளுக்கு மேலே அதிகமாக அன்பு பாசம் வைப்பாங்க. அந்த அன்பு பாசம் வைக்கிறேன்னு சொல்லி இவங்களை பேம்பர் பண்ணி மற்ற குழந்தைகளோட இவங்களை ரொம்ப வளர்க்கும் போது இதே இவங்களுக்கு ஒரு நெகட்டிவாக ஃபீலிங் வரலாம். ஏன் நம்ம அம்மா நம்மளை ரொம்ப பேம்பர் பண்ணுறாங்க, நம்மளை கட்டுப்படுத்துகிறாங்க. பொதுவாக என்ன செய்யணும், மற்ற பிள்ளைங்க வெளியே போகும்போது இந்த பிள்ளைங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க, இவங்களை சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க, இவங்களை மானிட்டர் பண்ணுவாங்க. இதுவே இவங்களுக்கு ஒரு உளவியல் ரீதியான தாக்கல் ஏற்படலாம். கண்டிப்பாக அவங்க மேலே அதிகமான பாசம், அன்பு, கேர்னஸ் வேணும். ஆனால் அது அவங்கள உளவியல் ரீதியாக தாக்க முடியாமல் அவங்களுடைய நாலேஜ் இல்லாமல் நீங்கள் பண்ணிருக்கலாம். இதே தவிர மற்ற சோசியல் ஸ்டிக்மாஸ், அது மற்ற குழந்தைகள் கிட்ட வச்சு இவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்ததை சொல்லி காட்டுறதோ, பொதுவாக மற்ற குழந்தைங்க ஏன் அம்மா அந்த குழந்தை மேலே பாசமாக இருக்கிற போது அந்த குழந்தைக்கு இந்த குழந்தைக்கு ஃபிட்ஸ் வரண்டா அப்படின்னு சொல்லி காட்டுறதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள்.
பொதுவாக இந்த ஃபிட்ஸோட விஷயம் வந்து மற்ற குழந்தைகளுக்கும் கூட படிக்கிற பிள்ளைகளுக்கும் தெரியாமல் பார்த்துங்க. இதில் சோசியல் ஸ்டிக்மாக்கள் நிறைய இருக்கின்றன. இது அப்புறம் இதே மாதிரி குழந்தைங்க வளர்ந்த பிறகு திருமணம் செஞ்சுக்கலாமா, ப்ரெக்னென்ட் ஆகலாமான்னு சொல்லி முன்னாடி காலத்தில் இவங்க வந்து திருமணமே செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருந்துச்சு. இப்போ வந்து எஃபர்ட் என்ன மாத்திரம் வந்தோடனையும் திருமணம்லாம் செஞ்சுக்கலாம், ப்ரெக்னென்ட் ஆகலாம். அதை பற்றி வீடியோ தனியாக தர, அதையும் கேளுங்க. இது போக மற்ற எல்லா செயல்களையும் அவங்க வந்து மற்ற குழந்தைகளை போல தாராளமாக செஞ்சுக்கலாம். இந்த ஃபிட்ஸை பற்றி முழு வீடியோ, அதாவது குழந்தைகளுக்கு வரும் ஜுரத்திடக்கூடிய ஃபிட்ஸின் மற்ற வகைகள் பற்றியும், குழந்தைகளை வீட்டில் வச்சு ஃபிட்ஸ் வந்து எப்படி மேனேஜ் பண்ண பற்றியும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் லிங்க்ல தர, அதையும் கேளுங்க. கிட்ஸ் டாக்டர் யூடியூப் சேனல்களே, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இது மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.